நண்பன் ஒரு குரூப் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அது எங்க காலேஜ் குரூப். பிட்டு பிட்டா வருதே, அது என்னது? அப்படிலாம் நான் ஒண்ணும் பார்த்தது கிடையாது. நீங்க பார்த்ததே இல்ல. ஒரே ஒரு பிட் பார்த்த மக்களே, ஒரே ஒரு பிட் தான். மத்ததெல்லாம் நான் டவுன் உண்மை ப்ராமிஸா சொல்ல நான் பார்த்ததே இல்லை. நீ யார் நீ எனக்கு தெரியும். ஒண்ணுன்னு போடுறேன்னா ஒரு ஹீரோயினுக்கு வீடியோ தான் வந்திருந்து, அதை மட்டும் பார்த்தேன். அவ்வளவுதான். அதுவும் உண்மையா பொய்யான்னு தெரியாது. பார்த்தேன் அவ்வளவுதான். அது ஒண்ணு பிட்டு சும்மா சும்மா அப்படி கிடையாது. கல்யாணம் ஆகி அவ்வளவு வரை இருப்பான், அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், அதை தீர்க்காண்டி அவனை அனுப்புவான். அதை பார்த்தாதானே சந்தேகங்கள் தீரும். என்ன சந்தேகம் அப்படி உங்களுக்கு? குடும்ப வாழ்க்கையில 1000 சந்தேகம் வரும். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக என்னன்னா நான் உன்னை கெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது என்னன்னா கண்ட குரூப்லையும் இருக்குது. ஓகேவா, வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பற்றி கேட்கணும் எனக்கு கொஞ்சம். ஸோ உங்கள் முன்னே மக்களே அதான் பூட்டி தான் இருக்கு. போட்டு தான் இருக்கா? ஆமா. சரி, இதில் ஒரு நிமிஷம் தானே இல்லைங்க? ஆமாம், சரி சூடு. ஆமாம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் கையை கட்டுறீங்களா? கையை கட்டணுமா? ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கா? சரி ஓகே. சரி, இந்த நண்பன் ஒரு குரூப் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அது எங்க காலேஜ் குரூப். காலேஜ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும். ஆமா, அதுல எதுக்கு நீங்க இருக்கீங்க? அதுல சேர்த்து வச்சிருக்காங்க, நான் இருக்கேன். சும்மா நம்ம ஆக்டிவிட்டிலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா ஏதாவது இருந்தா பாப்போம். அதுல வாரதா பாக்குறீங்க? பாப்போம், அவ்வளவுதான். அப்படி அதுல என்ன வருது? அதுல மத்த பாட்டில் படம், அந்த படம், இந்த படம், அவன் ஒருத்தன் நல்லா குடிச்சு போட்டோ போட்டுட்டே இருப்பான், அதை பார்ப்பேன். அடுத்து ஏதாச்சும் தின்னுவானுவேன், அந்த சமைச்சு ஏதாவது போடுவானுவேன், அதை பார்ப்பேன். அடுத்து ஏதாவது நல்ல நல்ல என்ன சொல்றது, சில காதல் கவிதைகள் அப்படி ஏதாவது வரும், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் அதுல நீங்க பார்க்க மாட்டீங்க. வேற ஒண்ணும் பார்க்க முடியாது. இப்ப அந்த குரூப்புக்கு நீ பாத்தியா? நீ அப்ப அந்த பிட்டு பிட்டா வருதே, அது என்னது? நான் ஒண்ணும் பார்த்தது கிடையாது. நீங்க பார்த்ததே இல்ல? நான் எடுத்து பார்த்தப்ப இல்ல, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. டவுன்லோடு அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட்? ஆட்டோமேட்டிக் ஒண்ணும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கிடையாது. அந்த குட் மார்னிங் மெசேஜ் வந்தா அது டவுன்லோட் ஆயிருக்காது. குட் மார்னிங் வால்பேப்பர் வரும், அது டவுன்லோட் ஆகாது. பிட்டா வருது, அது எல்லாம் டவுன்லோட். குட் மார்னிங் வால்பேப்பர் அந்த குரூப்ல எவன் போட்டான்? அப்படி போடக்கூடிய நல்ல பையன் வரும் கிடையாது அந்த குரூப்ல. வெயிட், சரி வெயிட். அப்ப ஒரு மெசேஜ் விடாம அதுல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா குரூப்லயே வர மெசேஜ் பார்க்க தான் செய்வீங்க. இருக்கேன் செக் எல்லாம் விட்டுருக்கா. ஓகே ஓகே. இப்போ அதுல நீங்க பார்க்க மாட்டீங்க, மெசேஜ் வருது, பிட்டு பிட்டா வருது. ஓகே, என்ன பிட்டு? அது எதுக்கு நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆகாம இருக்கீங்க? மக்களே, அது நண்பர்கள் குரூப்ல மக்களே, அதுல இருந்து எப்படி எக்ஸிட் ஆக முடியும்? நண்பர்கள் குரூப் அப்படி ஒரு 4 நண்பர்கள் பேரை வரிசை சொல்ல முடியுமா? எங்க அதுல இருக்க எல்லா நண்பர்கள் எல்லாருக்கிட்டே நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்க, அப்படிதானே? கான்டாக்ட்ல இருக்கோமா? ஒரு மெசேஜாவது அந்த குரூப்ல பண்ணிருக்கீங்களா? குரூப்ல விடுங்க, ஒரு மெசேஜ் ஆச்சும் அந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நாளாவது பண்ணிருக்கீங்களா? அனுப்பவருக்கு தெரியும், ரமணை பாக்கானா இல்லையான்னு அனுப்புறவங்களுக்கு தெரியும். ஓகே, பட் நீங்க ஏதாச்சும் ரிப்ளை பண்றீங்களா? ரிப்ளை பண்ணனாதான் சொல்றீங்க இல்லையா? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு அதுல இருக்கீங்க? இந்த பிட்டு பார்க்கவா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா? வேற யாரு சொல்லுவா? நான் சொல்லக்கூடாதான், வேற யாரு சொல்லணும்? மக்களே, நீ அப்படிலாம் சொல்லாத. அதெல்லாம் என்னுடைய உயிர் நண்பர்கள் கேட்டியா? எல்லாம் அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே நண்பர்கள், உயிர் நண்பர்கள். உயிர் நண்பர்கள் இல்ல மக்களே, ராங் நண்பர்கள். அதை எங்க இருந்து நீ பார்த்தா? பிட்டா அனுப்புறாங்க, இது உயிர் நண்பரா? அவ்வளவு வேற அப்படி கிடையாது. கல்யாணம் ஆகி அவ்வளவு வரை இருப்பான், அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், அதை தீர்க்காண்டி அவனை அனுப்புவான். அதை பார்த்தாதானே சந்தேகங்கள் தீரும். குடும்ப வாழ்க்கையில 1000 சந்தேகம் வரும். குடும்ப வாழ்க்கையில 1000 சந்தேகம் வரும், அதை தீர்க்காண்டி அவனை அனுப்பிடுவான். ஆதி காலத்திலே இதெல்லாம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம் 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 ஆதி காலத்துல உள்ளவங்களுக்கு நமக்கு பண்றதே தப்பு. விளக்கம் கொடுக்கறாரு. இன்னைக்கு இப்பவே அந்த குரூப்ல நீங்க எக்ஸிட் ஆகுறீங்க. இப்படியான குரூப்பா இருந்தா சரி, இருந்துட்டு போட்டுன்னு வரலாம். அப்பா, உருப்படாத குரூப். தயவு செஞ்சு நீ அந்த குரூப்ல எதுக்கு போற? நீ எதுக்கு போற? எதுக்கோ போனேன். ஏன் எனக்கு இருந்து நோண்டுவீங்க? இருந்து நான் ஏதாவது சொல்றேன். நமக்கு அவன் ஏதாவது சந்தேகங்களை தீர்க்காண்டி அனுப்பியிருப்பான். எனக்கு சந்தேகம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. கல்யாணம் இப்போ ஒருத்தர் தான் முடிஞ்சு, அவனுக்கு அவன் வயசாவே கல்யாணம் பண்ணிருக்கான். நான் சொன்னதுதான். நீங்களா எக்ஸிட் ஆகுங்க, இல்ல எல்லா குரூப்ல இருந்தும் எக்ஸிட் பண்ணி விட்டுருவேன். எக்ஸிட் பண்ணி விடுவியா? நான் ஜாயின் பண்ணுவேன் அடுத்து. ஆமா மக்களே,
இதெல்லாம் கதைக்கு ஆகாது. என்ன நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, முடியாது கிடையாது. என்ன உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஏதாவது குரூப்ல இருந்து கொஞ்சம் இப்படி வந்தா பாத்துட்டு சும்மா இருப்பீங்க. அப்படியாவது ஏதாவது வித்தைகளை காட்டுவான்னு பாப்பேன். இந்த வித்த போதுமா, இந்த வித்த போதுமா? நீ கராத்தே கும்பிட்டு தான் தெரியும் உனக்கு. வித்த காட்டணுமா? வித்த ஒரே ஒரு பிட்டு பார்த்தேன் மக்களே, ஒரே ஒரு பிட்டு தான். மத்ததெல்லாம் நான் டவுன்லோட் உண்மை ப்ராமிஸா சொல்ல நான் பார்த்ததே இல்லை. ஒன்னே ஒண்ணு என்னதான் ஒண்ணுன்னு போட்டேன்னா ஒரு ஹீரோயினுக்கு வீடியோ ஏதாவது வந்திருந்து அதை மட்டும் பார்த்தேன், அவ்வளவுதான். அதுவும் உண்மையா பொய்யான்னு தெரியாது, பார்த்தேன் அவ்வளவுதான். அது ஒண்ணு பிட்டு சும்மா சும்மா அப்படி அது ஒண்ணுமே இல்லை. அதுல ஒண்ணு இல்ல. அவன் இருக்கே இல்ல. நீங்க ஓபன் பண்ணனால தானே தெரியும் அதுல ஒண்ணுமே இல்லையா இருந்தான்னுட்டு. எதுக்கு ஓபன் பண்ண போறீங்க? கிடையாது. ஹீரோ எதுக்கு ஓபன் பண்ண போறீங்க? பார்த்தது தப்பு கிடையாது. அப்படின்னா பாக்கதான் இப்ப பாக்க தோணும். அது ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட போக தோணும். போயிட்டு வந்துருவோம். நான் அப்படிலாம் செய்வேன். நம்ம இருக்கிறது 4 முடி இத வந்து போகாதாங்க. அந்த 4 பிடிங்கிட்டு எப்படி போறாங்க? ஒரு நண்பர்கள் ஒரு குரூப் அடி பேசாம போயிரு. நீங்களா எக்ஸிட் ஆகுறீங்களா இல்ல நான் உடனே எக்ஸிட் ஆகுங்க, இல்ல மொத்தத்துக்கு அது இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. நண்பர்கள்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வான், ஏதாவது அனுப்பதான் செய்வான். நமக்கு விருப்பம்னா பாக்கணும், இல்லன்னா சும்மா இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு பெரிய இது மாதிரி நீ பேசிட்டு இருந்தேன்னா பேசிட்டே இரு, அவ்வளவு. நான் வச்சிருக்கதான் செய்வேன், பாக்கதான் செய்வேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா ஓடிடு.